திருச்சி விமான நிலையத்திலிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு முதல்வருடைய கான்வாய் சென்று கொண்டிருக்கிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். திருச்சியில் முதல்வர் விஜய்க்கு திருச்சியில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜயின் வாகனம் தற்போது திருச்சியில் பயணிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். ஆதவர்ஜுனா, ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் முதல்வர் விஜய்க்கு வரவேற்பு அளித்தனர். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோர் முதல்வரை வரவேற்றனர். மதிமுகவின் துரை வைகோவும் முதல்வரை வரவேற்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று. அவர் அங்கே எம்பியாக இருக்கிறார். திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முதல்வர் விஜயை வரவேற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இன்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களிடையே என்ன பேசவிருக்கிறார் முதல்வர் விஜய் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. என்ன பேசவிருக்கிறார் முதல்வர் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முதல்வரான பின்னர் விஜயின் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இதுதான். முதல்வர் விஜயை முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் வரவேற்ற காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூப்ப கிருஷ்ணன் முதல்வரை வரவேற்றார். காவல்துறை உயரதிகாரிகள் முதல்வரை வரவேற்றனர். மதிமுகவின் துரை வைகோ முதல்வரை வரவேற்றிருக்கிறார்.